என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா ஒரு ஆபத்தான செய்தியினை அவசர செய்தியாக உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கென்று உன் பிரத்யங்கரா நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட உண்மைகளை தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாக சொல்லிக் கொடுக்கிறதா என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனைக்கு பிறகு அம்மா சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் உனக்கு தெளிவு பிறந்துவிடும். உன் வீட்டை தேடி வந்த ஒரு மரண செய்தியை நான் இன்னொருவர் வீட்டிற்கு அனுப்பி இருக்கிறேன் என்றால் அதன் முக்கியத்துவம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு விஷயம் நடப்பது சாத்தியமா? இதுவெல்லாம் அம்மா சொல்கிறாளே என்று நீ யோசிக்கொண்டிருக்கிறாய். நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திற்குள்ளாகவே உன் பிரத்யங்கரா நான் சொல்ல வந்த விஷயத்தை உனக்கு என்னவென்று சொல்லிவிட்டு சென்று விடுவேன். உன்னை சுற்றி நடப்பது என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் உணரும் காலம், உனக்கு நடப்பதையெல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம். உன்னை சுற்றிலும் நான் உனக்கு எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே நான் உன் கைகளில் நிறைவாக தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ என்னுடைய குழந்தை அல்லவா? நான் எப்பொழுதுமே உனக்கு சாதகமாகத்தானே ஒவ்வொன்றையும் யோசிக்க வேண்டும். அப்படியானால் உன் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு ஆபத்தான செய்தியை நான் திசை திருப்பி விடுவதில் எந்த விதத்திலும் நியாயம்தானே, அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் வரும். நீ தெய்வம் அல்லவா? அது எப்படி ஒரு பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டு ஒரு பிள்ளைக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிறாய் என்று நீ கேட்கலாம். நான் என்னுடைய பிள்ளைகளை பிரித்துத்தான் வைத்திருக்கின்றேன். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்திலும் மற்றவர்களுக்கு தீங்கி நினைக்காத பிள்ளைகள் ஒருபுறம், தனக்கு எவ்வளவு நன்மைகள் செய்தவர்களையும் எந்த வகையிலும் நினைவில் கொள்ளாமல் அவர்களுக்கு தீங்கு செய்கின்றவர்கள் அதே புறம். அதே நேரம் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்திருந்தாலும் எப்பொழுதுமே யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் நினைக்காமல் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் இருக்கின்ற பிள்ளைகள். இப்படி என்று ஒவ்வொருவரையும் நான் ஒவ்வொரு விதமாக தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கின்றேன். அதை பொறுத்துதான் அந்த பிள்ளைகளுக்கு நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வேன். இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு அத்தனை உண்மைகளையுமே இந்த வாழ்க்கை சரியாகவே தந்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி நான் என்ன கொடுக்கிறேன், உன்னை தேடி இந்த பிரத்யங்கரா என்னவெல்லாம் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை எல்லாம் நீ உணரக்கூடிய காலம் இது. உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் எதையும் நடத்தி தர தயாராகிவிட்டேன் என்றால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் நீ என்னவென்று உணரத்தான் வேண்டும். எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்துவிட முடியாதல்லவா? ஒரு மரண செய்தி என்று சொல்லும் பொழுது அது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் நெருடத்தான் செய்யும். இந்த பிரத்யங்கரா என்ன செய்ய போகிறேன், இது எப்படியான ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தப் போகிறது என்பதனை எல்லாம் நான் உனக்கு சரியாக சொல்கின்றேன். என் குழந்தையே, நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுக்க வேண்டும் அல்லவா? இனி என்னாலும் எந்த இடத்திலும் நின்று நீ உன்னுடைய வெற்றியை உறுதி செய்யும் பொழுது இந்த பிரத்யங்கரா உனக்காக முன்வந்து நிற்பதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை ஏதுவென்று உன்னால் நிச்சயமாக உணர முடியும். நல்லது ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் தவிர்க்காமல் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டு உன் வெற்றியை நீ அந்த இடத்தில் உறுதி செய்யத்தான் வேண்டும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் எதற்காக உன்னை தேடி வருகின்றேனோ அந்த விஷயத்தை முதலில் நீ புரிந்து கொள்ள பழகு.
அம்மா எந்த நிலையில் உன்னை வைத்திருக்கிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையாக இருந்தாலும், நீ வேதனைப்படுகின்ற சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு எந்த இடத்திலும் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்னாலும் நான் இருக்கும் இந்த மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகளுக்கு கட்டுப்பட்டு, நான் இருக்கும் இந்த நேரங்களுக்கு என் பிள்ளை நீ உன்னை சரியாக பயன்படுத்து. என் நிலையிலும் எப்பேற்பட்ட விஷயங்களும் நம்மை தேடி வருவதாக இருந்தாலும், அந்த நிலையில் நின்று உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும். மேலும் மேலும் உனக்குரிய புரிதல்களை உனக்கு கொடுக்கும். என்னாலும் எந்த விஷயத்தையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்காமல் இருந்தால் அது போதும். உன்னை சுற்றிலும் நான் கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகளுக்கு எப்பொழுதுமே உன்னை நீ தயார்படுத்தி கொண்டே இருப்பாய். என் பிள்ளையே, நமக்கென இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும், எந்த இடத்தில் நின்று நம்மை என்னவாக மாற்றி இருந்தாலும், உனக்காக நான் எப்பொழுதுமே உன்னை தேடி வருவது ஒரு வகை. இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் செவிகளுக்கு சேர்கிறது என்றால், ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்குகிறாய் என்பது ஒரு வகை. இனி நடக்கும் நல்லதற்கு நீ எக்காரணத்தை கொண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு உண்மைகளையும் விட்டு விடாதே. உனக்கு நடக்கும் சந்தோஷங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு எதை செய்கிறேனோ அதையெல்லாம் நீ சரியாக எதிர்பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை என்னவென்று உறுதி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். இந்த வாழ்க்கையும் உனக்கு வேண்டியதை கொடுத்தே தீரும். நம்பிக்கை கொண்டு உனக்கு எந்த விஷயத்தையும் நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை கொண்டு எந்த ஒரு உண்மைகளையும் உன் வாழ்க்கைக்கென்று நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதியை தருவதாகும். உன் வீட்டை தேடி வந்து ஒரு மரண செய்தி, நிச்சயமாக அது உன் வீட்டிற்கு நடப்பதாகத்தான் இருந்தது. ஆனால் உன் பிரத்யங்கரா அதற்கு செவிசாய்க்கவில்லை. இப்படி ஒரு விஷயம் இங்கு நடக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை. ஏனென்றால் நீ செய்த பாவங்கள் பல இருந்தாலுமே இப்பொழுது நீ செய்ய ஆரம்பித்திருக்கின்ற இந்த புண்ணியங்கள் எல்லாமுமே இந்த பாவத்தை வேறறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நீ பெறுவதற்குரிய தகுதியை உனக்கு வளர்த்திருக்கிறது. அப்படி இந்த நன்மைகளை பெற வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்றால், இந்த நன்மைகள் ஒவ்வொன்றுமே உன்னை வந்து சேர்வதற்குரிய காரணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நன்மைகள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என்னால் மாற்றிவிட முடியும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும். உன் வீட்டை தேடி வரக்கூடிய இந்த மரண செய்தியானது உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது, ஏது கொடுக்க நினைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் இது எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க எண்ணுகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதுவென்றாலுமே சட்டென்று உன் வாழ்க்கையை இது மாற்றிவிடாது. என்ன நடந்தாலுமே ஒரு நொடியில் இது உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தடுத்து நிறுத்தி விடாது. இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு என்ன சொல்லும், ஏது சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய துன்பங்களும் உன்னுடைய சோதனைகளும் உன்னை விட்டு விலகக்கூடிய நேரம் உனக்கு எல்லாமும் நான் சரி செய்து கொடுத்து விடுவேன். உனக்கு எல்லா நிலையிலும் அத்தனை விஷயங்களையும் நான் நல்வழிப்படுத்தி விடுவேன். இனிமேல் என் குழந்தைக்கென நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதுமே மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்காக வருகிறேன் என்பதனை நீ உணரும் காலம் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய்.
அம்மாவின் அன்பு உனக்கு மிகப்பெரிய நன்மையை அல்லவா தர காத்து கொண்டிருக்கின்றது. உன் வீட்டை தேடி வந்த இந்த மரண செய்தியை நான் எங்கே அனுப்பி இருக்கிறேன் தெரியுமா? உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமானவர்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனதையும் காயப்படுத்தியவர்கள், உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தீராத வேதனைகளை கொடுத்தவர்கள், உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் கஷ்டத்திற்கும் காரணமானவர்கள், உன் வீட்டில் இருப்பவர்களின் கண்ணீரை கண்டு ரசித்தவர்கள் என்று இப்படி உன்னை விட பல பாவங்களை செய்து அங்கே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவரின் இல்லத்திற்கு தான் நான் அனுப்பி இருக்கின்றேன். அவர்களும் பாவம்தானே, அவர்களுக்கு ஏன் நம்ம இதை செய்ய வேண்டும் என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் செய்த பாவங்கள் அத்தனை பெரியது. மற்றவர்களின் வீட்டில் உயிரிழப்பு நடந்தால் கூட அதை கண்டு ரசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒருவர் செய்த செய்வினை அவர்களுக்கே திரும்பச் செல்லும் என்பது நீ அறிந்த உண்மை. எதை விதைக்கிறார்களோ அதைத்தான் அறுவடை செய்வார்கள் என்பதும் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் என்னவாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் எதையும் செய்யும் பொருட்டு, உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று நாம் உணரும் பொருட்டு, நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் நீ தெளிவாக இருக்கும் பொழுது நான் உனக்கு அத்தனையையும் சரியாக உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா, நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும். நான் இருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையின் அத்தனை அதிசயங்களும் தெளிவாகவே நடக்கும். நான் ஒவ்வொன்றையும் உனக்கு முழுமையாக உணர்த்தி சொல்லும் இந்த காலம் நீ எல்லா நிலையிலும் நீ விரும்பியதை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை எல்லாம் நீ நிறைவாக எனக்கு சொல்லிக் கொடு. நான் அத்தனை விஷயங்களையும் உனக்கு உறுதியாக தருகின்றேன். உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கென்று நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கான மாற்றத்தை தரும். என் பிள்ளையே, இவர்களின் இல்லத்திற்கு இந்த மரண செய்தி செல்வது அவ்வளவு கொடுமையான விஷயங்களை எல்லாம் நம்மால் நடத்திவிட முடியாது என்பது உண்மைதான். எவ்வளவுதான் அவர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்ய நினைத்தாலும், மற்றவர்கள் வீட்டில் இருக்கின்ற இழப்பை நினைத்து இவர்கள் சந்தோஷப்பட்டாலும், அதுபோன்ற ஒரு நிகழ்வை இவர்கள் வீட்டில் நடத்துவதற்கு நமக்கு மனதில்லை. அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தலாம், அவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கலாம், அவர்களுக்குள் நல்ல எண்ணங்களை உருவாக்கலாம். இதைத்தான் நாம் செய்யலாமே தவிர இதை தாண்டி வேறு எதையுமே நம்மால் செய்துவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களின் வீட்டில் ஒரு மரண செய்தியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்ததனால் இந்த பிரத்யங்கரா அவர்கள் இல்லத்தில் இருந்து பறிக்கக்கூடிய அந்த உயிர் எது தெரியுமா? ஒன்று, மிகவும் வயதான ஒருவர் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும், தன்னால் இங்கு இருக்க முடியவில்லை, தீராத நோய்கள் வியாதிகள் என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவரின் உயிரை பறிக்கலாம். அப்படி இல்லை என்றால் அந்த வீட்டில் இருக்கின்ற விலங்குகள் ஏதேனும் ஒன்று மிகுந்த நோய்வாய்ப்பட்டோ அல்லது மிகுந்த வருத்தத்தை அனுபவித்து கொண்டோ அங்கிருக்கிறது என்றால் அவர்களுக்கு அது நேரலாம். இதை தாண்டி நாம் நன்றாக இருக்கின்ற யாருடைய உயிரையும் பறிக்கப் போவது கிடையாது. இதுவே இவர்கள் செய்த பாவங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பேரிடியாக இருக்கலாம். எவ்வளவுதான் வயதானவராக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அது உயிரல்லவா? அது போகும் பொழுது அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைதான் நிச்சயமாக இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து புரிந்துதான் நான் உன்னிடத்தில் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பிரத்யங்கரா, நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ கவனமாக புரிந்து கொள்வது உண்மை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை காண வேண்டிய நேரம் இது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருந்து நடத்தும் எல்லா விஷயங்களுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை என்னவென்று உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா, சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மாறத்தான் வேண்டும்.
எந்த இடத்திலும் நின்று உனக்கான நம்பிக்கையை கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலை கடந்து உனக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பது இந்த தாயின் ஆசை. அதை நான் இது போன்ற ஒரு நிலைகளில் உனக்கு உணர்த்துகிறேன். இதை நான் செய்துவிட்டால் உனக்கு புரியும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அத்தனையும் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லவா? நாம் கடந்து வந்த கஷ்டங்களும் நாம் கடந்து வந்த பாதைகளும் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள். யாருக்கும் எந்த வகையிலும் எந்த ஒரு துரோகத்தையும் நாம் செய்யக்கூடாது என்பது, யாருக்கும் எந்த வகையிலும் தீங்கினை நாம் விளைவிக்க கூடாது என்று. அதையும் தாண்டி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது எனும் பொழுது அதை பார்த்து கொண்ட தெய்வம் ஒருபோதும் வேடிக்கை பார்க்காது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு நல்லதை நடத்தி இந்த பிரத்யங்கரா உன்னை மேலும் மேலும் நல்லபடியாக வாழ வைக்க வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு கொடுப்பதை நம்பிக்கையோடு கொடுக்கட்டும். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அத்தனையிலிருந்தும் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கட்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.